நான் இத்தனை வயசுல இப்படி இருந்தேன், இப்ப ஒன்றும் நடக்கல, ஒண்ணு இனிமே எங்க கிடைக்க போகுது இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். புதிய காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு செய்ய போறார். வனாந்தரத்துல நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுவேன், ஆறுகளையும் வெட்டாந்தரையில நீருட்டையும் புறப்பட பண்ணும். எதுல முடியாது நீங்க நினைக்கீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு செய்வார். கரங்களை தலையிலேயே சொல்லுங்க. ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய விடியல், ஒரு புதிய விடியலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மாதத்துல ஒரு புதிய விடிவு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம் இந்த மாதத்துல கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரைக்கும் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா, இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கல, எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளோ நான் முயற்சி எடுத்தேன், ஒன்றும் நடக்கலையா, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு அதை செய்து காட்டுவார். அதை கண்டிப்பாக செய்வார். உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். விடிய கால வெளிப்பை போல ஆண்டவருடைய வெளிச்சம் எழும்பி உங்களுக்கு முன்னால செல்லும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலானவைகள்லாம் செவ்வைப்படுத்தப்படும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகள்லாம் மாற்றப்படும். கர்த்தர் வழியை ஏற்படுத்துவார், புதிய பாதைகளை ஏற்படுத்துவார், புதிய தடயத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். எல்லா வழியும் அடைக்கப்பட்டுட்டியா, பாதையே இல்லையா, பாதையே இல்லை. இன்றைக்கு உங்களுக்காக ஒரு புதிய பாதையை கர்த்தர் திறப்பார், புதிய வழியை உண்டாக்குவார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்களால் இன்றைக்கு உங்களுக்காக திறக்கப்படுகிறது.